பால் கொழுக்கட்டை செய்ய பச்சரிசியை நல்லா 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் வெள்ளை துணியில் ஃபேன் காற்றுலேயே நல்லா ஆற விடணும். கை வச்சு பார்த்தா அரிசி கையில் ஒட்டக்கூடாது. அப்போ நம்ம இந்த அரிசியை அரைச்சிடணும். அரிசி மாவை 1 கப்புக்கு அரிசி மாவுக்கு 2 கப்பு சுடு தண்ணி இதில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு தேவையாக்கிற ஷேப்பில் உருட்டிக்கலாம். நீட்டாகவும் உருட்டிக்கலாம், இல்லை குட்டி குட்டி பால்ஸாகவும் உருட்டிக்கலாம். 1 கப்பு சுடு தண்ணி வச்சு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த உருட்டின அரிசி பால்ஸ் எல்லாம் அதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் ஆகணும். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் பால் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு தேங்காயை உடச்சி நல்லா துருவி அதில் 2 முறை தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெல்லம் பாகுக்கு வெல்லத்தை தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதையும் கல்லும் தூசும் இல்லாத மாதிரி அதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நாம் இதில் தேங்காய் பாகு இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு கலக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. இதை சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தாகவும் இருக்கும்.